Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா SSC அதாவது வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனை வச்சு நம்ம எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது, இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்குள்ள உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். மாச ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு வந்து 25,000 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கலாம் அங்க முக்கியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10th முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க தமிழ்ல கூட இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நேத்து ஈவினிங் தான் நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு உள்ள போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த SSC நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சப்போஸ் நீங்க இந்த மல்டி டாஸ்கிங் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க இந்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் வியூ பண்ணி பார்க்கலனா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான டேட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா SSC ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் தான். மல்டி டாஸ்கிங் அதாவது நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவல்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஷெட்யூல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து நேத்து ஜூன் 27ஆம் தேதியில இருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்துக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி பேமெண்ட்டும் நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் டைம் அதாவது ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து 1/8/2024 ஆகஸ்ட் 1 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் விண்டோ வந்து கரெக்ஷன் பண்ணக்கான டேட்டும் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 16 டு உங்களுக்கு 17 வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்க டைம் கொடுப்போம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கரெக்ஷன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஒரு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எப்போ வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணல. நாங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அக்டோபர் இல்ல நவம்பர்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான மெட்ரோ சிட்டில மட்டும் தான் SSC எக்ஸாமினேஷனுக்கான அந்த எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. உங்களுடைய மாவட்டத்துக்குள்ள வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்காது. அதை நீங்க பாத்துக்கோங்க. சோ இது வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கறதுனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8300க்கும் மேற்பட்ட வேகன்ட் வந்து இந்த 2024 இந்த அப்டேட் படி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல MTS அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டிங்க்கு 4887 வேகன்ட்டும், ஹவல்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு உங்களுக்கு வந்து 3439 போஸ்டிங்ஸும் உங்களுக்கு வந்து அப்படியே கரண்ட் அப்டேட் படி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வேகன்சிஸ்மே உங்களுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதை உங்களால பார்க்க முடியுது. இதுல ரிசர்வேஷன் அடிப்படையில வந்து பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு உங்களுக்கு வந்து 16 ரிசர்வேஷன் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி OBC கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே வந்து PWD அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே PWD ல வந்து OBC கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே PWD ல வந்து SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எக்ஸர்வீஸ்மென்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1 by 1 உங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் உங்களுக்கு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதையுமே உங்களால வந்து பார்க்க முடியும். சோ இதை நீங்க ஒன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் இதுல சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. இதை ஒன்ஸ் முழுமையா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாரிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்க 10th அதுக்கு மேல நீங்க என்ன பாஸ் பண்ணிருந்தாலும் இதுக்கு நீங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓபன் OBC கேட்டகரி இவங்க எல்லாருமே வந்து 100 rupees வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SC ST PWD எக்ஸர்வீஸ்மேன் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடையாது. அதாவது உமன் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி உமனுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அதை தாண்டி SC ST ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்கள் பெண்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. மற்றபடி நீங்க ஜெனரல் கேட்டகரி OBC கேட்டகரி மென்னா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 100 rupees ஜஸ்ட் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டருமே உங்களுக்கு இதுல வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க. எந்த சென்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களால வந்து இங்க வந்து பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுல வழக்கம் போல
சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து ஒன் டைம் ஐடி இருக்கணும். இப்போ எப்படி நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்க்குலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணுறோமோ, அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒன் டைம் அக்கௌண்ட் நீங்கள் இது வரைக்கும் கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் டெடிகேட்டடாக உங்களுக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீடு ஒன் டைம் ஐடி அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து லைவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிங்கன்னு பாருங்க. இப்போ இந்த அப்ளிகேட் வந்து ஏற்கனவே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக க்ளோஸ் ஆன அந்த கம்பெனியோட ஹையர் செகண்டரி லெவலில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மை அப்ளிகேஷனில் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல 2 எக்ஸாமினேஷன் வந்து ஓப்பனில் போயிட்டு இருக்குது. கம்பெனியோட அதாவது வந்து கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் மினிமம் 10th பாஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது. அதில் முக்கியமான அப்ளிகேஷன் டேட்ஸ் லாஸ்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனமாக வந்து படிக்கக்கூடிய விஷயத்தை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய சென்டிமீட்டர்லாம் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கலாம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபில்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பேசிக்காக உங்களுடைய நேம் எல்லாமே இந்த இடத்துல வரும். இதில் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் பேர், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்கள் மதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ கரண்ட்டாக இன்னைக்கு டேட்டில் உங்கள் ஏஜ் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய உங்களுடைய 10th வந்து நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் நீங்கள் வந்து முடிச்சிங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். நீங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல சக்ஸஸ் பர்சனல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஹையஸ்ட்டாக கடைசியில் என்ன எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுங்க. இப்போ நான் வந்து கிராஜுவேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும். உங்க ஃபாதர் வந்து முன்னாள் ராணுவத்தினரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓபிசினா ஓபிசி அப்படிங்கிறத கொடுங்க. அதே ஓபிசியில் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எம்ப்ளாயா உங்க இருந்தாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஓபிசி அப்படிங்கிறனால ஓபிசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கேக்குறாங்க பாருங்க. Do you want to make your personal information available for accessing job opportunities in terms அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் படி நீங்க வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களாங்கிறத கேக்குறாங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுல தான் நீங்க கவனமா வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் 1 அப்படிங்கிற இடத்துல உங்க மாவட்டத்துக்கு பக்கத்துல ஏதாவது வந்து மெட்ரோ சிட்டி முக்கியமான ஒரு மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மதுரையில நடக்கும், சென்னையில நடக்கும், கோயம்புத்தூர்ல நடக்கும், திருச்சி இந்த மாதிரி திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிலீஜியன் வைஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஜூன் வைஸ் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுல உங்களுடைய மாவட்டம் வந்து இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் செலக்ட் பண்ணலாம், தேர்ட் ப்ரிஃபரன்ஸும் ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் வந்து படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம், எனக்கு தமிழ் எக்ஸாம் எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 21வது நம்பர்ல கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு தமிழ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டு யூ ஹேவ் பிசிக்கல் எலிமினேஷன்ங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே.
நீங்க மேனுவல்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு அப்படின்னா 62வது இடத்துல எம்டிஎஸ் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்க TAMI அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க மேனுவலா டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா SSC பொறுத்த வரைக்கும் லைவ் போட்டோகிராஃபி தான் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இது கரண்ட் அப்டேட். இது போன இயர்ல இருந்தே நம்மளுக்கு வந்து அப்டேட்ல கொடுத்துட்டாங்க. டிஎன்பிசிக்கு கூட நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். பட் SSC பொறுத்த வரைக்கும் கரண்டா நீங்க எடுத்துருக்கக்கூடிய போட்டோவை லைவா நம்ம வந்து போஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கேப்சர் லைவ் போட்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ என்னோட சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அதுல என்னெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. நல்ல ஒரு பிளேஸ்ல நீங்க வந்து லைட் ரூம்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் நீங்கள் வந்து ஹெட்ஃபோனோ மற்ற டிவைஸோ எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்க கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோட்டோ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னோட லைவ் ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து சிக்னேச்சர் வந்து கேட்குறாங்க. சிக்னேச்சர் நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 கேபிக்குள்ள JPG ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணணுங்கிற சொல்கிறாங்க. நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க சிக்னேச்சர் மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் பென்ல நீங்க வந்து சைன் போட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல அதை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. பாருங்க கிரீன் கலர்ல போட்டோ அப்லோட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க எடுத்த போட்டோ வந்து கரெக்டா வந்து இருக்கணும். இப்போ கரண்ட் அப்டேட் படி உங்களோட போட்டோ வந்து எடுக்க சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க போட்டோ வந்து தப்பா எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கேப்சர் அகைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து கூட நீங்க அகைன் வந்து போட்டோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டோ எடுத்து வந்து கரெக்டா தான் பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்கோம். ஓகே, ஒன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம போட்டோ வந்து இந்த ரைட் சைட்ல வந்து இந்த இடத்துல விழுந்துரும். இதுதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல வந்து பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுப்போம். அந்த கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா இமேஜ் வந்து குவாலிட்டியில நீங்க அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக தான் ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அந்தந்த அடிஷனலுக்கு கீழே உங்களுக்கு வந்து எடிட் அப்படிங்கிற அந்த பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய போட்டோவும் சிக்னேச்சரும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ அந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், அதாவது மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். எதுவுமே வந்து தப்பு கிடையாது. சப்போஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா என் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிக்ளேர் பண்ணணும். இது ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேப்சாவை பார்த்து அப்படி நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணுங்க. நீங்க ஆல் கேட்டகரி உமன்ஸா இருந்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. அதே இது நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க SC ST அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டி பெர்சன் மாற்றுத்திறனாளிகள் PWDல இருக்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து கிடையாது. இந்த ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஜாபுக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ்லயே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து சிலபஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். பிரைவேட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ் நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேங்க், ஆன்சர் கீ இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்ல கிடைக்கும். இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 7000க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் இதில் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்படும், கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.